Yes, the topic is projection of planes on the subject engineering graphics applicable for students studying BE BTech first year. Please read the question. A circular lamina of 60 mm diameter rests on VP on point 1 dash of the circumference. The lamina is inclined to VP such that the front view is ellipse of minor axis is 35 mm. Next sentence. The front view of the diameter through the point 1 dash is 45 degree with HP. Determine the angle made by the lamina with VP. So question கொடுத்திருக்காங்க. The circular lamina or circular plane சொல்லலாம், plane or plate. Consider this is circular lamina. Okay, of diameter 60 mm. So radius will be half of the diameter. 60 na 6 cm. Diameter la half will be the radius. So 30 mm circle எடுத்து draw பண்ணினா radius எடுத்து draw பண்ணா you will get 60 mm diameter. So radius தான் எடுக்கணும். Okay. Rest on which plane? Rest on VP னு கொடுத்திருக்காங்க பாருங்க. Questionல rest on VP னா the circular lamina is assumed to be placed on VP. போன क्वेश्चनல HP கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து VP னா VP லே வெச்சிர மாதிரி அஸ்யூம் பண்ணீங்க. அஸ்யூம் பண்ணிட்டு எந்த பார்ட் ரெஸ்ட் ஆயிருக்கு VP ல அன்றத பார்க்கணும். VP on rest on VP on point 1 dash. So இதா 1 நான் எடுத்துர்க்கேன். சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு சுற்றுப்பாதையில 1 ன்ற ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணிருக்கேன். அந்த 1 dash தான் 1 தான் ரெஸ்ட் ஆயிருக்கு இதுல VP ல. அதான் இதோட மீனிங். ஓகே, ஆஃப் தி சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் பிறகு பார்ப்போம். இப்போ பேஸ் பொசிஷன் டயகிராம் வரைய போறோம். ரெஸ்ட் ஆன் VP ல இப்படி இருக்கு. இது பேஸ் பொசிஷன் உடைய ஃப்ரண்ட் வியூ, இது கரஸ்பாண்டிங் டாப் வியூ வரைஞ்சிட்ட பிற்பாடு சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன். சர்ஃபேஸ்ல இந்த என்டையர் ஏரியா yellow கலர் போர்ஷன் தான் சர்ஃபேஸ் சொல்லுவோம். இப்படி டில்ட் பண்றப்ப பாருங்க, ஒன்னு வந்து கான்டாக்ட் இருக்கா VP ல கான்டாக்ட் இருக்கா. இதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ தான் சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் உடைய ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரைய போகுது. அப்புறம் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரைய போறோம். டோட்டலா 6 டயகிராம் வரும். ஓகே, இப்போ பாருங்க சிம்பிள் பொசிஷன் ஆர் பேஸ் பொசிஷன் பாக்குறப்போ ரெஸ்ட் ஆன் VP ல அப்படியே விட்டுருங்க. இந்த சர்க்கிள விட்டுட்டுனா ஃபார்ம் இது ஃப்ரண்ட் வியூல பாக்குறப்போ ஒரு ஃபுல் சர்க்கிள் தெரியுதா, அந்த சர்க்கிள் தான் இப்போ வரைய போறது. இது வந்து எங்க இருக்கு, XY லைனுக்கு மேல இருக்கு இந்த சர்க்கிள். இது ஃப்ரண்ட் வியூ. FE னா ஃப்ரண்ட் வியூ, பேஸ் பொசிஷனோட ஃப்ரண்ட் வியூ. VP ல ரெஸ்ட்னால ஃப்ரண்ட் வியூல ஒரு சர்க்கிள் தெரியும், ஃபுல் சர்க்கிள் தெரியும். அந்த சர்க்கிள் தான் இந்த சர்க்கிள் வரைஞ்சிருக்கு. ஆஃப் ரேடியஸ் வந்து 30 mm பார்த்தா சர்க்கிள் 60 mm டயமீட்டர் வந்துடும். இந்த சர்க்கிளை வந்து 8 equal பார்ட்ஸா டிவைட் பண்ண போறோம். ஏன்னா இதுல எலிப்ஸ்லாம் வரைய போறோம். எலிப்ஸ்லாம் வரையறதுக்கு பாயிண்ட்ஸ் மார்க் பண்றதுக்கு we follow the procedure like this. இது HB பென்சில் வரைங்க, appears to be dark. Next, using 2H pencil, draw horizontal line passing through center of the circle. Okay, and take your protractor and mark an angle of 45 degree. Total angle circle எவ்வளவு இருக்கும், 360 degree இருக்குமா. Divide by 8 equal parts divide பண்ண போற சர்க்கிள் we will get 45 degree. So with the center of the circle as reference and the center of your protractor வச்சுட்டு mark an angle of read like this 0, 10, 20, 30, 45 put a point. 45 plus 45 90, mark a point. 90 plus 45 135. Okay, so join the marked points using freehand scale. The center in the marked points join பண்றப்ப சர்க்கிளுக்கு உள்ள மட்டும் லைன் போட்டா போதும். அது மாதிரி வெர்டிகல் லைன். இந்த சைடுல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இந்த சர்க்கிள் அதர் சைடுலயும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணா பாருங்க 8 equal parts டிவைட் ஆயிடுச்சு பை திஸ் ப்ரொசீஜர். These points are marked as, நம்ம வந்து இப்படி நம்பர் தர போறேன் ஃபாலோயிங் இன் கிளாக் வைஸ் 1 இப்படின்னு தரலாம். இப்படி தரத்தை விட இப்படி கொடுத்தீங்கன்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இது 2 வந்து மேல கொடுங்க, 2 3 ஃப்ரண்ட் வியூனாலே லெட்டர் வித் டேஷ் வரும். 2 dash 3 dash 4 dash 5 dash 6 dash 7 dash 8 dash. பாருங்க சர்க்கிள் 8 equal parts டிவைட் ஆச்சு. இது இந்த சிம்பிள் பொசிஷன் ஆர் பேஸ் பொசிஷன் உடைய ஃப்ரண்ட் வியூ. அந்த டயகிராம் தான் இந்த டயகிராம். ஓகே, எக்ஸ்பிளைனுக்கு மேல வருது. இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஃப்ரண்ட் வியூ வரைய போறோம். வாட் இஸ் கால்ட் as a டாப் வியூ வரைய போறோம். இது ஃபர்ஸ்ட் டயகிராம்.
ஓகே, இதுக்கு கரஸ்பாண்டிங்கா டாப் வியூ வரைய போறோம். பாருங்க, சர்க்கிள் இஸ் பிளேஸ்ட் லைக் திஸ் வச்சுட்டு இப்ப மேல பாக்குறது தான் டாப் வியூ சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே போன வீடியோ லெக்சர்ல. மேல பார்த்தா டாப் வியூ will be obtained. ஓகே, இப்போ இது ஒண்ணுக்கு நேரா இருக்கா, ஒன்னு தான் இந்த பாயிண்ட் வச்சுங்க ஸ்பெரிக்கல். ஒண்ணுக்கு நேரா ப்ரொஜெக்ட் ஆனா ஒரு ஹெச்பில போய் ப்ரொஜெக்ட் ஆகும் அந்த 1 பாயிண்ட் இஸ் மார்க்ட் as 1. அது மாதிரி இந்த சர்க்கிள் வந்து 12 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் கால்ட் as 8 ஈக்குவல் பார்ட்ஸ். 2ல இருந்து ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்டா டிரா பண்ணா நேரா இந்த ரே மாதிரி போய் படும். இங்க ஹெச்பில போய் படுமா, அது 2. 2 ஓட மெர்ஜர் பாயிண்ட் என்ன இருக்கு, 8 இருக்கா, தட் இஸ் புட் இன் பிராக்கெட். பாருங்க, 2க்கு கரஸ்பாண்டிங்கா 8 இருக்கு. லைக் 3ல இருந்து ஒரு ப்ரொஜெக்டர் லைக் ரே இந்த பாயிண்ட் போய் நேரா ஹெச்பில போய் படும். ஹெச்பினா எக்ஸ்ஒய்ல தான் படும். as the circular lamina rest on VP, VP-லே கான்டாக்ட் இருக்கிறதால நேரா 3 வந்து XY லைன்ல போய் படும் இந்த கிரீன் கலர்ல. அந்த 3 தான் இந்த 3. அதோட மெர்ஜர் பாயிண்ட் எது, 7 put in bracket. அது மாதிரி 4 உடைய மெர்ஜர் பாயிண்ட் 6 put in bracket. இது 5 ஒரே பாயிண்ட் தான், ப்ரொஜெக்ட் ஆனா 5. இந்த வியூ பேர் தான் டாப் வியூ. டாப் வியூ கம்ஸ் பிலோ த XY லைன். இங்க XY லைன்ல மெர்ஜா இருக்குது as the plane rest on VP itself. இது பேஸ் பொசிஷனுடைய டாப், இது வரைய போறோம் as your second diagram. Okay, so you take your 2H pencil, draw a vertical projector or projection line from 1 dash. இது போய் எங்க XY லைன் இருக்க டச் ஆகுதா இந்த பாயிண்ட் தான் இங்க 1 dash கொடுத்ததால இங்க 1 ன்னு கொடுப்போம். அதே மாதிரி ரிமைனிங் பாயிண்ட்ஸ்லாம் மார்க் அவுட் பண்ணுங்க. 2ல இருந்து ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்டர் டிரா பண்ணினா இட் ஆல்சோ மெர்ஜஸ் வித் பாயிண்ட் 8. பாருங்க 8 ஓட மெர்ஜ் ஆகுதா, இதெல்லாம் டிராஃப்டர் யூஸ் பண்ணி வரைஞ்சா கரெக்டா வரும். 4 ஓட டிரா பண்ணினா இட் ஆல்சோ மெர்ஜஸ் வித் 7. நெக்ஸ்ட் 5 யூ டிரா வெர்டிகல் ப்ரொஜெக்டர். the points are marked as இது 2. மேல பாக்குறப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் தெரியும். இப்படி மேல பார்த்தா டாப் வியூ, மேல பார்த்தா 2 தெரியுமா ஃபர்ஸ்ட். 2 ஓட மெர்ஜர் பாயிண்ட் இஸ் 8. இந்த பாயிண்ட் தான் 2, மெர்ஜர் இஸ் 8. மெர்ஜர் பாயிண்ட் வந்து we put in bracket. Okay, this is 3 7 4 5 4 6. Next is 7. This point is 7. Join 1 and 7 forms the top view using the longer scale of a drafter. இது HR HP pencil வரீங்க, appears to be dark. This is our second diagram. Okay, so next we go for surface inclination. ரெண்டு ஆங்கிள் கொடுத்திருக்காங்களா பாருங்க, check the question. இந்த क्वेश्चनல வந்து the lamina is inclined to VP such that the front view is ellipse னு கொடுத்திருக்காங்க. Of minor axis is 35 mm. The front view of the diameter of the passing through the point 1 is 45 degree with the HP. Determine the angle made by the lamina with VP. So the question வந்து surface inclination angle வந்து தரல, that you have to find out from the diagram. Surface angle வந்து தரல, inclination தரல. Other angle is given in the question as 45 degree. Other angle தான் கொடுத்திருக்காங்க. Surface inclination we have to measure from the diagram. Okay, அது என்னன்றது பாப்போம். அது பதில் என்ன கொடுத்திருக்காங்க, such that the front view is ellipse னு கொடுத்திருக்காங்க. பாருங்க, front view is ellipse of minor axis 35 mm. என்ன மீனிங்னா, இந்த சர்க்குலர் லாமினா வந்து எங்க ரெஸ்ட் ஆயிருக்கு, VP ல ரெஸ்ட் ஆயிருக்கா. இப்படி டில்ட் பண்ணினா this forms surface inclination with VP. இது வந்து ரெஸ்டிங் ஆன் VP வந்து 0 டிகிரி. இப்படி டில்ட் பண்ணு 10 20 30 எவ்வளவு ஆங்கிள் தரல சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன். இந்த ஆங்கிள் தான் டாப் வியூல பார்த்தா இந்த ஆங்கிள் தெரியும். எவ்வளவு ஆங்கிள் தரல. ஆனா ஃப்ரண்ட் வியூ வந்து ஒரு எலிப்ஸ்னு சொல்றாங்க. பாருங்க, இப்படி இப்படி இப்படிங்கிறப்ப ஃபுல் சர்க்கிள் தெரியுதா, ஃபுல் சர்க்கிள் தெரியுது. இப்படி டில்ட் பண்றப்போ இன்க்ளைன் டு VPனால இப்படி தான் டில்ட் பண்ணணும். டில்ட் பண்றப்போ பாருங்க ஒரு எலிப்ஸ் ஷேப் தெரியும், ஓவல் ஷேப் தெரியுதா ஃப்ரண்ட் வியூல. இந்த டைரக்ஷன்ல பாக்குறப்போ ஒரு ஓவல் ஷேப் தெரியும். எப்படின்னா, let me erase this. Surface angle தான் கண்டுபிடிக்கணும். Later we find it from the diagram. இப்படி இருக்கிறப்போ ஃபுல் சர்க்கிள் தெரியுது. இப்படி டில்ட் பண்றப்ப என்ன ஒரு எலிப்ஸ் தெரியும். அது என்னன்றது பார்ப்போம். பாருங்க, இப்படி இருக்கிறப்போ ஃபுல் சர்க்கிள் தெரியுதா. இப்படி டில்ட் பண்றப்போ
இப்படி பாருங்க ஃப்ரண்ட் வியூ டைரக்ஷன் இப்படின்னு பாக்குறப்போ ஒரு ஓவல் ஷேப் தெரியும். இந்த மாதிரி ஒரு ஷேப் தெரியுதா? இதுல இந்த டிஸ்டன்ஸ் தான் மைனர் ஆக்சிஸ் சொல்லுவோம். மைனர் ஆக்சிஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் மைனர் ஆக்சிஸ். மைனரால மேஜர் ஆக்சிஸ் ஒன்று இருக்கணும் இல்லையா? இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து இந்த ஆப்போசிட் வெர்டெக்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் பேர் தான் மேஜர் ஆக்சிஸ் சொல்லுவோம். எலிப்ஸ்ல இந்த டிஸ்டன்ஸ் பேரு மேஜர் ஆக்சிஸ். பாருங்க இப்படி இருக்கிறப்ப ஃபுல் சர்க்கிள் தெரியுது. இப்ப டில் பண்ற இன்க்ளைன்ட் விபினா இப்படிதான் டில் பண்றப்போ ஒரு பார்ஷியலா ஒரு சர்க்கிள் தெரியும். அந்த பார்ஷியல் சர்க்கிள் பேர் தான் இஸ் கால்ட் எலிப்ஸ். இந்த மாதிரி ஒரு ஷேப் தெரியும். அதுடைய மைனர் ஆக்சிஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 35 mm. 35 mm இந்த டிஸ்டன்ஸ் இங்க இருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க as one of the data. இதை வச்சு இதான் ஃப்ரண்ட் வியூவா இருக்குதான். பாருங்க இந்த லாமினா இஸ் இன்க்ளைன் டு விபி such that the front view நால XY லைனுக்கு மேல தான் வரும். is ellipse of minor axis 35 mm. ஓகே, ஃப்ரண்ட் வியூ நால XY லைனுக்கு மேல தான் வரும்ன்றது நமக்கு தெரியும். இப்போ ஒரு எலிப்ஸ் வரைய போறோம் of minor axis 35 mm. எப்படின்னா இப்படி டில் பண்றோம் இல்லையா? இப்ப டாப் வியூல பாக்குறப்ப என்ன தெரியும்? ஒரு இன்க்ளைன்ட் லைன் தெரியுமா? இப்படிங்கிறப்போ ஒரு ஹரிசாண்டல் லைன் தெரியும். அந்த லைன் தான் இந்த லைன் கீழே வரைஞ்சிருக்கும். டாப் வியூல பேஸ் மோஷனுடைய டாப் வியூ ஒரு லைன். இதே லைன் வந்து இன்க்ளைன் ஆயிடும். as the lamina is surface inclination with VP. ஒரு இன்க்ளைன்ட் லைன் தெரியுமா? அந்த இன்க்ளைன் லைன் தான் ஃபர்ஸ்ட் வரைய போறோம். ஓகே, அது எப்படி வரையணும்னா பாருங்க, locate one point on the XY line. இங்க ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணிட்டு இந்த லைனை வந்து இன்க்ளைன் டு விபி. இன்க்ளைன் டு விபினால அந்த ஆங்கிள் வந்து XY லைனுக்கு கீழே தான் வரும்ன்றது நம்மளுக்கு தெரியும். எவ்வளவு ஆங்கிள் தெரியாது. அது பத்தி என்ன கொடுத்துருவாங்க? The front view is ellipse of minor axis 35 mm. ஓகே, என்ன பண்ணணும்னா இங்க ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணி இந்த பாயிண்ட் தான் இந்த 1 கொடுத்துருக்கோம் இல்லையா? இது 1 சஃபிக்ஸ் 1 கொடுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இங்க இருந்து 1ல இருந்து ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்டர் டிரா பண்ணுங்க யூசிங் 2H பென்சில். வரைஞ்சிட்டு மைனர் ஆக்சிஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 35 mm. இந்த டிஸ்டன்ஸ் தான் மைனர் ஆக்சிஸ். மைனர் ஆக்சிஸ் எங்கே பாஸ் ஆகும்? சென்டர்ல தான் பாஸ் ஆகும் எப்பவுமே. இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. 1-5' எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இதுல தான் மைனர் ஆக்சிஸ் மார்க் பண்ணணும். 35 mm 3.5 சென்டிமீட்டர். ஓகே, ஓகேவா? இங்க ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணுங்க. இந்த டிஸ்டன்ஸ் தான் டைமென்ஷன் பண்ணிடுவோம். அப்படியே இங்க ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்டர் டிரா பண்ணுங்க. let us dimension this. இந்த டிஸ்டன்ஸ் தான் 35 mm. இந்த கேப் தான் 35 mm. இங்க இந்த பாயிண்ட் தெரியும். இந்த சென்டர் லைனை ட்ரேஸ் பண்ணா இந்த பாயிண்ட் இங்க இந்த 1' லொகேட் பண்றீங்க. எங்க வேணா லொகேட் பண்ணலாம். இங்க ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணிட்டு சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணா இந்த பாயிண்ட் வரும். இங்க இருந்து 35 mm டிஸ்டன்ஸ் 3.5 சென்டிமீட்டர் எடுத்துட்டு அதை டைமென்ஷன் பண்ணிடுவோம். இது டைமென்ஷன் லைன். ஆரோ கொடுத்துட்டு this distance is 35. கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க minor axis of the ellipse is 35 mm seen in the front view. ஓகே, இந்த கேப் தான் 35 mm. ஓகே, சோ நெக்ஸ்ட் இதை வச்சு ஒரு எலிப்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். சோ அதுக்கு முன்னாடி டாப் வியூல பாக்குறப்ப என்ன தெரியும்? ஒரு இன்க்ளைன்ட் லைன் தெரியுமா? இப்படிங்கிற சர்க்கிள் வந்து சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் வந்து இப்படி டில்ட் ஆயிடுச்சு. டில்ட் ஆனா ஃப்ரண்ட் வியூல ஒரு எலிப்ஸ் தெரியும். அந்த எலிப்ஸ் தான் இங்க வரைய போறோம். டாப் வியூல பாக்குறப்போ மேல பாக்குறப்போ ஒரு இன்க்ளைன்ட் லைன் தெரியுமா? அந்த இன்க்ளைன்ட் லைன் தான் இப்போ இங்க வர போறது. So looking from the top is called top view. இப்போ பிளேன் வந்து சர்க்குலர் லேமினா விபில ரெஸ்ட் ஆயிருக்கு சொல்லியிருக்கேன். ஸோ விபியில் அப்படியே வச்சுட்டு மேலே பார்க்குறோம். பார்த்துட்டு இன்க்ளைன் டு விபினால இப்படி டேர்ன் பண்ணுறோம். பாருங்க, டேர்ன் பண்ணுறப்போ ஒரு இன்க்ளைன்ட் லைன் தான் தெரியும்.
ஒரு inclined line தெரியுதா? This view is called top view. Top view is projected on the horizontal plane. Okay, so இப்போ வந்து இந்த inclined line தான் வரைய போறோம். That comes below the xy line. Is called top view, is projected on the, நல்லா பாருங்க, இது வந்து ஒரு inclined line மாதிரி தெரியுதா? அந்த inclined line தான் xy லைனுக்கு கீழே வரப்போகுது. Is called top view. Okay, இந்த angle தான் inclined to VP, seen in the top view. அந்த லைன் தான் இந்த லைன் பாருங்க, ஹெச்பியில் போய் ப்ரொஜெக்ட் ஆகிருக்குது, ஈக்குவல் டு டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். மற்ற பாயிண்ட்ஸ்லாம் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும், 1 2 3 4 5. இது எண்டு பாயிண்ட்ஸ் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். கான்டாக்ட் பாயிண்ட் வித் XY லைன் வில் பி 1, எண்டு பாயிண்ட் வில் பி 5. ஓகே, சர்ஃபேஸ் இன்க்ளினேஷனுடைய டாப் வியூ அது எப்படி வரையணும்னா, எவ்வளோ ஆங்கிள் தெரியாது, இந்த டிஸ்டன்ஸ் எடுங்க காம்பஸில். Take the distance using compass. The front view length அப்படியே trace out ஆகும். What is called as a top view. இந்த top view வந்து ஒரு horizontal line இருக்குது. இது inclined ஆகும், inclined to VP. அதுக்கு முன்பாக இந்த 35 முடியும் இந்த லெஃப்ட் ரைட் ஹேண்ட் எண்ட் இருக்குல்ல, இந்த லைன் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த லைனை வந்து எங்க இந்த ஆர்க் கட் ஆகுதோ எப்படி வரையணும்னா, take 1/7 distance in your compass. 1/7 எடுத்துட்டுமா, இதுதான் 1, இந்த 1 தான் இந்த 1. இந்த வெர்டிகல் லைனை கட் பண்ணுங்க. இட்ஸ் கட்ஸ் இட் ஹியர். So this point shall be marked as 7. இந்த 7 தான் இங்க 7. Understand? Join 1 and 7. This forms surface inclination top view. ஒரு ஆங்கிள் தராமலே வரைஞ்சிட்டோம். இந்த டிஸ்டன்ஸ் இந்த லென்த் 1 ல இருந்து 7 வரைக்கும் இதே லென்த் தான் இங்க இருக்கும், இன்க்ளைன்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதான் சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் உடைய ஆங்கிள், இன்க்ளைன் டு VP. இது क्वेश्चनல கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் தி ஆங்கிள் மேட் பை தி லாமினா வித் VP. VPனாலே அந்த ஆங்கிள் கீழே தான் வரும். லேட்டர் வில் ஃபைண்ட் அவுட். ரிமைனிங் பாயிண்ட்ஸ்ல மார்க் பண்ணிடுங்க. டேக் தி டிஸ்டன்ஸ் யூசிங் காம்பஸ். 1க்கு அப்புறம் 2 இருக்கா, இந்த டிஸ்டன்ஸ் காம்பஸ்ல எடுக்க முடியாது, ஷார்ட்டா இருக்கு. மட்டும் எடுங்க. இங்க 1 ல இருந்து எடுத்துட்டு 1 ல இருந்து அப்படியே மார்க் பண்ணோம். This point shall be marked as, இங்க 2 கொடுத்திருக்கோம், 2(1) பிராக்கெட்ல 8(1). Next, take the distance 1 3. இந்த பாயிண்ட் தான் 3(1) பிராக்கெட்ல 7(1). Next 4. Take 1/4 distance in your compass. இது 4 பிராக்கெட்ல 6(1) 7(1). ஓகே, சோ இப்போ draw vertical projector. இங்க வந்து ellipse வரைய போறோம் of minor axis 35 mm. அதுக்கு இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணனும். Draw vertical projector from point 2(1). using 2H pencil வரைங்க இந்த லைன்லாம். 3(1) draw vertical projector. 4(1) draw vertical projector. 7 already இருக்கு. Next, draw horizontal projector from previous front view. இதான் 1. 1ல இருந்து ஒரு horizontal projector already draw பண்ணீங்க. Next 2. 2ல இருந்து draw பண்ணீங்க. It also merges with the point 4. பாருங்க 4 ஓட merge ஆயிடுச்சு. Next 3. Next is 5 வரைஞ்சாச்சு. 6 ஓட வரைஞ்சினா it also merges with the point 8. Next is 7. So next we mark the points. இந்த ஒன்னோ vertical ஒன்னோ horizontal ஒன்னோ intersect at here. This point should be marked as 1(1). Next 2(1). 3(1). 4(1). 4க்கு அப்புறம் 5. This point is 7 கொடுத்திருக்கோம். 7 இல்ல, இது 5 தான். So here this point should be marked as 5. Okay. Marked as 5(1), 6(1), 7(1).
8 suffix 1. So draw a smooth curve passing through these obtained points will be ellipse. Front view நால xy லைனுக்கு மேல வர சொல்லிருக்கேன். front view வந்துரும் தானா. So once one join with one with கை தான் நல்லா வளையணும். Don't turn your drawing board or drawing sheet. Your hand should bend well. So if it goes wrong, now you correct that part by erasing the segment. Paint அடிக்காதீங்க, இப்படி இப்படிலாம் பெயிண்ட்லாம் பண்ணக்கூடாது. Don't single stroke தான், single pass. For ellipse of minor axis, in the distance of minor axis 35 mm வந்துருச்சா, major axis will be same as 60 mm circle diameter. அதெல்லாம் அவங்க கேட்கல, இந்த ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. Determine the angle made by the lamina with VP. So என்னன்றது பார்ப்போம். Take your protractor, turn your protractor. In the 1 dash 1 suffix 1 as reference, measure this angle. Read like this 0, 10, 20, 53 degree வருது பாருங்க, 53. So this angle is found as, in the angle that determine the angle made by the lamina with VP. Surface inclination angle தான் கேட்டிருக்காங்க. 53 degree is one of the answer. Okay, VP incline நால அந்த angle கீழே தான் வரும், வந்துருச்சு. So next final, this is our what is called as first, second, இது third diagram வருது. This was our fourth diagram. Next 5, 6 complete பண்ண போறோம். Final front view, final top view வரைய போறோம். So let me erase this part. Okay. So இப்போ என்ன கொடுத்துருவாங்க, go through the question. The lamina is inclined to VP. Inclined to VP நாலே இப்படி தான் இருக்கு. இப்படி இந்த lamina இப்படி inclined ஆயிடுச்சு. Such that the front view is ellipse வந்துருச்சு. Front view is ellipse of minor axis 35 mm. The front view of the diameter. Front view na இதான் front view. So far வருதுல. The front view of the diameter through the point 1 dash. Diameter ன்றது எது? இதான் 1.5 தான் diameter. Resting point is 1. Contact on VP. இருக்கா? இந்த diameter வந்து எப்படி இருக்கு? இந்த diagramல பாருங்க. Is 1.5 is horizontal. 1.5 தான் இந்த line. The front view of the diameter through the point 1 is 45 degree with HP ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. 45 degree with HP னா என்ன மீனிங்? The front view னா இதான் so far வருதுல. The front view of the diameter through point 1 dash is, இந்த லைன் எப்படி இருக்கு? 1 dash 1.5 is the diameter. இல்ல எப்படி இருக்கு? ஹாரிசான்டலா இருக்கா? இது எவ்வளவு இருக்கணுமா? 45 degree with HP. HP க்கு இன்க்ளைன்ட்னால அந்த ஆங்கிள் XY லைனுக்கு மேல தான் வரும்ன்றது நமக்கு தெரியும். அதால இந்த லைனை வந்து 45 டிகிரி இன்க்ளைன்ட் ஆக போறோம், இப்படி ஆக போறோம். அப்போ இங்கே சேம் சைஸ், இங்க வந்து டில்ட் ஆயிடும், 45 டிகிரி டில்ட் ஆயிடும். அது என்னன்றது பார்ப்போம். இந்த ஒன்று தான் இங்க வரப்போகுது. இந்த டயக்ராம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போறோம். எவ்வளவு ஆங்கிள்? 45 டிகிரி வித் ஹெச்பி. ஹெச்பி இன்க்ளைனால அந்த ஆங்கிள் XY லைனுக்கு மேல தான் வரும். இங்க ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணுங்க, எங்க வேணாலும் லொகேட் பண்ணலாம். அந்த XY லைன் மார்க் an angle of 45 degree. This point as center of your protractor. Mark an angle of 45 degree. Read like 0, 10, 20, 30, 45 point. Join the marking point. Use points using freehand scale by 2H pencil. Lighter drop பண்ணுங்க. Okay. இப்போ இது இந்த 1.5 தான் இப்படி ஆக போறோம். இந்த 1 suffix 1 தான் இங்க ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணுங்க. Let me mark it as here. இந்த 1 தான் இந்த 1 suffix 2 னு கொடுக்கிறோம். Take the distance using compass. 1 ல இருந்து 5 distance எடுங்க. இங்க 1 ஆல்ரெடி லொகேட் பண்ணியாச்சு. This point should be marked as 5 suffix 2. So remaining next 1 க்கு அப்புறம் 2 தான் வரும். 2 எங்க வரும்? இங்க இப்படி இந்த லைன் இப்படி டில்ட் ஆயிடுச்சு. அப்ப 2, 3 லாம் இங்க வரும். Like that you have to imagine. Okay, take 1, 2 distance in your compass. You 1 ல இருந்து கட் பண்ணனும் ஆர்க். அப்ப 5 நமக்கு தெரியும். அங்க 5 ல இருந்து 2 distance எடுங்க. So intersect ஆகல. Again I will repeat. Take 1, 2 distance in your compass.
this point, then and there you give name to the points obtained. This is the 2 suffix 2. Next 2 அப்புறம் 3 go in sequence, don't jump the points. 1 ல இருந்து 3 எடுத்துக்க, அப்புறம் 5 ல இருந்து 3, இந்த பாயிண்ட் தான் is marked as a 5 suffix, what is called as 3 suffix 2. Three suffix 3 க்கு அப்புறம் 4, இந்த பாயிண்ட் ஆஃப் 4 1 4. Take 5 4 distance in your compass. One 4 repeat பண்றேன். இந்த பாயிண்ட் தான் 4 suffix 2. So இந்த இது 1 5 னா இங்கெல்லாம் 1 2 3 4 வந்துருச்சு. Next 6, take 1 6 distance in your compass. 1 ல இருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. Next 5 6, இங்க என்ன டிஸ்டன்ஸ் எடுக்கிறோமோ அதே டிஸ்டன்ஸ் தான் நீங்க மார்க் பண்ணணும். இப்போ ரெண்டு ஆர்க் இன்டர்செக்ட் ஆகலாம், again you have to repeat the process. 1 6. Okay, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் 6 suffix 2. நெக்ஸ்ட் 6 க்கு அப்புறம் 7 7 5 7 7 suffix 2. நெக்ஸ்ட் 7 க்கு அப்புறம் 8. Seven க்கு அப்புறம் 8. So take 1 8 distance in your compass. Next is 5 8 distance is taken in the compass. Again repeat this 8. இங்க என்ன டிஸ்டன்ஸ் எடுக்கணுமோ அதே டிஸ்டன்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. இது 8 suffix 2. So 7 வந்து ரிப்பீட் பண்ணலாம். Seems to be error. Take 1 7. 1 7 வந்து இங்க வருது. Take 5 7. 5 7. இந்த பாயிண்ட் தான் 7 suffix 2. So draw a smooth curve passing through these obtained points starting from 1. Lighta join பண்ணுங்க lighta. Then you can later you can make it dark. பாருங்க இதே சேம் ஷேப் சேம் சைஸ் தான் இங்க காப்பி பேஸ்ட் ஆயிடுது. இதுவும் ஃப்ரண்ட் வியூ தான். இந்த ஃப்ரண்ட் வியூல வந்து இந்த எலிப்ஸ் வந்து டர்ன் ஆயிருது. அவங்க மொத்தத்துல இந்த டிஸ்டன்ஸும் மைனர் ஆக்சிஸ் தான். That you have to understand. Okay, 35 mm. The front view of the diameter passing through the resting point is 45 degree to HP ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் தான் 45 டிகிரி. இன்க்ளைன் டு ஹெச்பினா அந்த ஆங்கிள் மேல வரும்ன்றது சொல்லியிருக்கேன் நான். ஓகே, இதுக்கு கரஸ்பாண்டிங்கா டாப் வியூ இங்க வரைய போறோம். அதுக்கு உங்களுக்கு தெரியும் ப்ரொசீஜர். Take 2H pencil. Draw vertical projector from previous front view. இதான front view வரைஞ்சிருக்கோம். It should be a smooth curve. Don't use scale for this. இது கையில தான் வரையணும் நீங்க. Okay. Take 2H pencil. Draw vertical projector from point 1 suffix 2. Next 2 suffix 2. 1 க்கு அப்புறம் 2. Go in sequence. Draw 3 suffix 3. 3 suffix 2 வந்து ஒரு vertical projector or projection line draw பண்ணுங்க. 4 suffix 4
4க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 6 draw vertical projector, then 7, then 8, so previous top view இதான் வரைஞ்சிருக்கோம். இங்க இருந்து horizontal projector draw பண்ணணும். Next 2க்கு அப்புறம் 3 suffix 1 draw horizontal projector, then 3க்கு அப்புறம் 4. Next you locate the points. Starting number will be 1. In the 1 suffix 2, 1 suffix 1. Intersection here shall be marked as 1 suffix 2 dash. Okay, this is 1 suffix 2 dash. Next 2. 2 suffix 2. Dash வராது. Top இனால letters மட்டும் தான் இருக்கும். Next 3. இந்த 3யும் vertical 3யும். 3 suffix 2. Next 4. 4 suffix 2. Next 5. 5 suffix 2. 6. 6 suffix 2. 7. 7 suffix. Next 6க்கு அப்புறம் 7 மார்க் பண்ணிட்டோம். Draw horizontal projector from 8. 8 எங்க இருக்கு? இங்க இருக்கு. Okay, horizontal projector and vertical projector. இது 8 2. Okay, draw a smooth curve passing through these obtained points starting from 1 light first light draw பண்ணுங்க. Don't use scale. Later we can make it dark. Okay. Your hand should bend well. நல்லா கை தான் வளையணும். Don't rotate the sheet or drawing board. பாருங்க தப்பா போச்சு. erase that part. Eraserல erase பண்ணிட்டு then you can make the correction. Draw a smooth curve. Don't use a scale. Don't paint the curve. போட்ட கோடு மேலே கோடு போடாதீங்க. Your hand should bend well. பாருங்க இது ஒரு எலிப்ஸ் மாதிரி வரும். எலிப்ஸ் தான். Okay, so this is our final top view. இதான் final top view. Top viewனாலே extra line கீழே தான் வரும். பாருங்க this is our 6th diagram completed. Okay, so இது எப்படின்னா வச்சு காமிக்கிறேன். Rest on VP. VP ல rest ஆனா இது simple play what is called as base portion of front view top view வரைஞ்சிட்டோம் 1 and 2 diagram. இப்போ surface inclination உடைய top view மேல பார்த்தா ஒரு inclined line தெரியும். அந்த inclined line தான் இந்த inclined line. இதுக்கு corresponding front view தான் ஒரு ellipse தெரியும். இப்படி பாருங்க ஒரு oval shape தெரியுது பாருங்க. அதுதான் இந்த diagram. Inclined at 45 degree to HP நால இத turn பண்றோம். 45 degree inclined to HP நால அந்த angle மேல வரும் x க்கு மேல. இதுக்கு corresponding top view தான் ஒரு மாதிரி ஒரு oval shape தெரியும். அந்த ellipse இந்த ellipse டைரக்டா ஷீட்ல வச்சு காமிக்க முடியாது. But you can get the answer directly, okay, in the drawing sheet, okay. So this completes the procedure and determine the angle கொடுத்திருக்காங்க. இதான் 53 degree is the answer. 1 or 2 degree variation வரலாம், can be accepted. 53 பதில் 52 or 54 அதோட பரவாயில்ல. But ரொம்ப வேரியேஷன் வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா you have to use the drafter scale and complete the diagram. அப்பதான் பர்ஃபெக்ட்டா இது வெர்டிகலா எரெக்ட்டா இருக்கும். கிராஸா போகாது diagram and you can also save the time of drafting. So you also practice and score good marks in the university examinations. நன்றி வாழ்த்துக்கள்.